ஹோமியோபதி மருத்துவம். அண்டமும் பிண்டமும். அண்டத்தின் செயல்பாடு பிண்டத்தில் நடக்கும். அதற்கு உறுதுணையாக பிரபஞ்சம் இருக்கும். பிரபஞ்சம் என்பது ஈர்ப்பு சக்தி. இன்று உலகம் முழுவதும் ஈர்ப்பு சக்தியால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் தான் அதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானங்களும் விஞ்ஞான அறிவுகளும் வளர வளர நாம் கஷ்டத்தைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்ச ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு எல்லா இடத்திலும் இருக்குது. வாங்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது, இந்த உலகத்தில் எல்லா இடம் இருக்குது. அதான் கடவுள் சக்தி என்று சொல்லுகிறோம். அந்த சக்திக்கு எதிராக நீ நடக்கும் பொழுது உனக்கு துன்பங்கள் வருகிறது. அந்த சக்தியோடு இணைந்து அந்த ஈர்ப்போடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழும்போது பிரபஞ்சம் உனக்கு உதவுகிறது. நீ நினைத்ததை எல்லாம் பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும். ஆனால் நீ நினைத்தபடி கொடுக்காது. நீ ஒன்று நினைக்க அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஆனால் நீ நினைச்சதை இப்படித்தான் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்துக்கு எதிராக நினைப்பு நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம். இயேசுநாதர் இந்த உலகிற்கு வந்தார். அவர் வானத்து பறவையை பாருங்கள், அவைகள் அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை. இதை உணர்வோடு நாம் கடைபிடித்தால் வாழ்க்கையில் துன்பம் இல்லை. நாம் அதற்கு மாறாக சென்று கொண்டிருக்கோம். நம்மளை அறியாமல் செல்கிறோமா நம்ம தெரியல. நல்லா யோசித்து பார்த்தா தெரியும். அப்படி போகும்பொழுது நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம். இன்று விவசாயத்தை எடுத்துக்கொள்வோம். அதுவாக நம்ம தோட்டத்தை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா போட்டிருந்தா போதும். அதுவாக வந்து விதைகள்லாம் விடும், அதுவாக முளைக்கும். எது எந்த இடத்துல முளைக்கோ அதை நம்ம காப்பாற்றினா போதும். நாம் இச்சைப்படி அதை மாற்றி அமைக்கும் பொழுது இயற்கை நம்மை வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கலை, அதுக்கு எதிராக நம்ம போகிறோம், இயற்கைக்கு எதிராக. ஆகவே இந்த இயற்கையோடு இயந்து நாம் வாழும்போது நமக்கு துன்பம் இல்லை. நாம் பொருளை சேர்க்க வேண்டும், அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாளோ குறைவு, நாம் சேர்த்த பணமோ அதிகம். அது எங்கு யாரிடம் போகும் என்று தெரியாது. ஆகவே நாம் இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பிரபஞ்சத்தோடு நாம் ஒன்றிணைத்து வாழும்போது உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.